بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் உடைய பாடங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம். கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடத்தை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே ஒவ்வொரு பாடங்களாக தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் தேவையான போதுமான விளக்கத்துடன் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு பாடங்களையும் கடந்து சென்று நாம் இப்பொழுது பாபு சலாத்தில் ஜமாஅத்தி, அதாவது தொழுகையுடைய பாடத்திலே ஜமாஅத் தொழுகையுடைய பாடம் சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுதான் அசல் தலைப்பு. என்ன? பாபு சலாத்தில் ஜமாஅத்தி, ஜமாஅத்துடைய தொழுகையின் பாடம். தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவது சம்பந்தமான பாடத்தை தான் அதிலிருந்து ஒவ்வொரு உட்தலைப்பாக கிதாபுடைய ஆசிரியர் எந்த முறைப்படி கொண்டு வந்திருக்கின்றாரோ அந்த அடிப்படையில் பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் இறுதியாக அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் பாடத்தின் தலைப்பு இமாமத் சம்பந்தமாக, ஃபஸ்லுன் ஃபில் இமாமத், இமாமத் சம்பந்தமான பாடத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இமாமத்திலே பாடத்தில் ஆரம்பித்து இமாமத்திற்கு யார் தகுதியானவர்கள், இமாமத்திற்கு யார் தகுதி வாய்ந்தவர்கள், எந்த அடிப்படையிலே இமாமத்திற்கு நபர்கள் முற்படுத்தப்படுவார்கள், எந்த அடிப்படையில் இமாமத்தில் முற்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை பார்த்தோம். அதில் வரிசையாக பார்த்தோம், ஒவ்வொருத்தராக வரிசையாக. முதலாவது இவர்கள், முதலாவது அஃப்கா, இரண்டாவது அக்ரா, மூணாவது அவுரா, இது போன்று வரிசையாக தரம் வாரியாக பிரித்து இது போன்று பார்த்து வந்தோம். இந்த பார்த்ததில் இந்த ஃபஸ்ல் ஃபில் இமாமத்திங்கிற பாடத்தில் 99ஆம் பாடத்தில் பார்த்தோம். அதை தொடர்ந்து அதனுடைய சில விஷயங்கள் விளக்கங்கள் பாக்கியாக இருக்கின்றன. அதை நாம் 100வது பாடத்தை அடைந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்துக்கு 100வது பாடம் ஃபஸ்லுல் ஃபில் இமாமத்தி, இமாமத்துடைய பாடத்தை தான் பார்க்க போகிறோம். தலைப்பு ஜமாஅத் தொழுகையில இமாமத் சம்பந்தமான பாடங்கள் தான் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே இமாமத்துடைய சிறப்பையும் இமாமத்துடைய முக்கியத்துவத்தையும் இமாமத்தில் கடைபிடிக்க வேண்டிய பேணுதலையும் நாம் சொல்லியிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இமாமத்தை பற்றியும் விளக்கி கூறியிருந்தோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தியதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரணம் அஃப்கஹ் என்ற அடிப்படையிலே என்ற விஷயத்தையும் நாம் சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து சென்ற பாடத்தை தொடர்ந்து இதிலே நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு பின்பற்றுவதில் கூடுவதும் கூடாமல் போதலும். இமாமத்துக்காக வேண்டி நிறுத்தியாச்சு. இமாமுக்கு யார் தகுதியாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி அவரை முன்னிறுத்தியாச்சு. இப்ப அந்த இமாமாக நிற்கக்கூடியவருடைய தொழுகை, அவரை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு தொழுகை கூடிவிடுமா அல்லது கூடாதா என்ற விஷயத்தை தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். சிலருக்கு பின்னால் தொழுதால் தொழுகை கூடிவிடும், சிலருக்கு பின்னால் தொழுதால் கூடாது. இது போன்ற சில விஷயங்கள் இருக்கு. அந்த தர்த்தீபை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். யாருக்கு பின்னாடி தொழுதா கூடும், யாருக்கு பின்னாடி தொழுதா கூடாது, யாருக்கு பின்னால் தொழ முடியும், யாருக்கு பின்னால் தொழக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இந்த பாடத்தில் காண இருக்கிறோம். பாடத்திற்குள் நுழைவுக்கு முன்னாடி அதனுடைய சுருக்கங்களை பார்த்துருவோம். ஏற்கனவே சென்ற பாடத்துல இமாமத் சம்பந்தமான சுருக்கங்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. இமாமத்துடைய தகுதிகள் சொல்லப்பட்டு, இமாமத்துல அதாவது 2 பேர் ஒரே சமமா இருந்தாங்க, 2 பேருமே ஃபகீஹா இருக்கிறாரு, 2 பேருமே அஃப்கஹா இருக்கிறாங்க, 2 பேருமே அக்ரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது? 2 பேரும் தொழுகைக்கு தகுதியானவங்க, அப்ப 2 பேரும் முன்னாகிறாங்க தொழுகைக்கு. இப்ப என்ன செய்யறது? ஏதாவது கருத்து வேறுபாடு மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதற்காக சீட்டு குலுக்கி போட்டு முற்படுத்தணுங்கிற விஷயத்த போன பாடத்துல சுருக்கத்தை சொன்ன பாடத்தை இபாரத்தை படிக்கல. அதை தொடர்ந்து சுல்தானை முற்படுத்த வேண்டும், பள்ளியுடைய இமாமை முற்படுத்த வேண்டும், அந்த வீடாக இருந்தால் வீட்டுக்காரரை முற்படுத்த வேண்டும். இந்த இமாமை சுல்தான் என்பது யாருன்னு சொன்னா நமக்கு தெரியும். அதாவது சுல்தான்னா நம்ம இந்த இன்னைக்கு இதுல பள்ளிவாசல் நிர்வாகின்னு நினைச்சிடக்கூடாது. பள்ளிவாசல் நிர்வாகினா அவங்க அதுக்கேற்ற தகுதிகள் எல்லாம் இருந்தா வேற விஷயம்.
என்ன சுல்தானா பொதுவாக முஸ்லீம்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், ஏன்னா பொதுவாக முஸ்லீம்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அரசன் என்பதாக சொல்லலாம். அது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அது போன்ற நிலைகள் நடக்கும். உதாரணமா, ஆனா அந்த சுல்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே மாதிரி காதியா இருக்கிறாரு. காதிங்கிறது இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ காதியா இருக்கிறாரு, அவரை என்ன செய்யலாம்? தாராளமா அவர் இந்த தகுதி உள்ளவராக இருந்தா அந்த காதியன்னு செய்யலாம். காதியன்னு செய்யலாம் பொதுவாக முற்படுத்தலாம். காதிய முற்படுத்தலாம். அது மாதிரி முஸ்லிம்களுடைய பொறுப்புக்கு, அதாவது வாலியா இருக்கிறாரு, அது மாதிரி இந்த மாதிரி என்னது அந்த உதாரணமா இன்றைய காலத்துல நம்ம என்ன செய்ய முடியல, அந்த நிலையை நம்ம சரியா கொண்டு வர முடியாது. இன்னைக்கு காதிங்கிற நிலையை எடுத்துட்டோம்னு சொன்னா, ஒரு உதாரணமா ஒரு குதாத் அப்படின்ற ஒரு கதாத்திரி ஒரு இது நடந்துட்டு இருக்கு. ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். அதுல ஒருத்தர் காதி, பெரிய முஃப்தி முடிச்சவங்க காதியா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பொதுவா வந்து காதிங்கிறது தகுதியின் அடிப்படையில் தான் வைக்கப்படும். அப்ப அதனால அந்த தரத்தீவுல என்ன செய்யலாம்? அவரை முற்படுத்தலாம். அதே மாதிரி வீட்டுக்காரரு, அதே மாதிரி வீட்டுல பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிறவரு, அவங்க அல்லாத யாரையும் அவங்க முற்படுத்தினாலும் முற்படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி. ஆனா இவர்களெல்லாம் யாரு? இந்த உதாரணமா சுல்தான் சொல்றோமே, சுல்தான்னா ஊருடைய சுல்தான், அவர்லாம் என்ன செய்யலாம்? இமாமை விட கூட என்ன செய்வாங்க? முற்படுத்தப்படுவாங்க. ஏன்னா பொறுப்புல இருக்கிறதுனால அவங்க. ஏன்னா சரி. அதே மாதிரி குறிப்பா ஊர்ல இருக்கக்கூடியவரா இருக்கணும். ஹாதிர், முக்கீம் சொல்றோம்ல, முஸ்தாஃபிரா இல்லாம ஹாதிரா இருக்கணும். அதே மாதிரி சுதந்திரவானா இருக்கணும், நீதவானா இருக்கணும், வயதுக்கு வந்த வாலிபராக இருக்கணும். இவங்க வந்து யாருக்கு எதிரா முற்படுத்தப்படுவாங்க? பிரயாணிக்கு எதிரா, அடிமைக்கு எதிரா சுதந்திரமானவரை முற்படுத்துவோம். அதே மாதிரி நீதமானவருக்கு எதிரா, பாவிக்கு எதிரா நீதமானவரை முற்படுத்துவோம். சிறுவர்களுக்கு எதிரா வயதுக்கு வந்த முக்கல்லஃபான அந்த பெரியவங்களை முற்படுத்துவோம். இவையெல்லாம் அஃப்காஹா இருந்தா, அதாவது நல்ல அறிவு, இந்த நம்ம தகுதிகள் சொன்னோம்னா தகுதியோட இருந்தா. இப்போ கண்ணு தெரியாதவர், கண்ணு தெரிஞ்சவங்க 2 பேரும் சமம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் கண் பார்வை தெரியுது, தெரியல, அங்க பேச்சு கிடையாது. அவங்க 2 பேர்ல உள்ள நம்ம சொன்ன தகுதிகள்ல யார் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க, யார் தகுதியில கூடினவங்கிறத நம்ம அங்க பார்க்க போறோம். சரி. அதே மாதிரி ஒரு கூட்டத்தை என்ன செய்றாங்க? ஒரு கவுமி வெறுக்கிற நிலை நினைச்சக்கூடாது, தொழக்கூடாது. அது ஏங்கிற விஷயங்கள், சில விஷயங்கள் இவ்வாரத்தில் நம்ம சொல்லுவோம். சரி. அதே மாதிரி காஃபீரை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றி தொழக்கூடாது. காஃபீரை பின்பற்றி, காஃபீர் வந்து என்னது? முக்கல்லஃபா இருக்கிறதுனால அந்த காஃபீரை பின்பற்ற சொல்லி என்னது? அவனுக்கு பின்னாடி தொழக்கூடாது, காஃபீருக்கு பின்னாடி. அதே மாதிரி பைத்தியக்காரராக இருக்கிறாரு, பைத்தியக்காரருக்கெல்லாம் தொழுக கடமை கிடையாது, அந்த பைத்தியக்காரர் பின்னாடி தொழுகிறது. அதே மாதிரி தெளிவா தெரியக்கூடிய நஜிஸ், ஒருத்தட்ட நஜிஸ் இருக்குது, நஜிஸ் இருக்குங்கிறது தெரியுது, அவரை இமாமத்தை செய்ய வச்சு அவருக்கு பின்னாடி தொழுகிறது கூடாது. அதே மாதிரி ஒரு ஆண், அதே மாதிரி ஹுன்சான்னு சொல்லுவாங்க, பெண், அதாவது அதாவது என்ன சொல்றது, ஆண் அது ஹுன்சாங்கிறது நடு இனம். அவங்களுக்கு என்ன சொல்றது, அதாவது அலிகள் என்பதாக சொல்லலாம். அதாவது அவர்களுடைய விஷயத்துல ஹுன்சா, இவங்க 2 பேரும் வந்து பெண்ணை பின்பற்றி தொழக்கூடாது. பெண் இமாமத் செய்ய இவங்க 2 பேரும் பின்னாடி தொழக்கூடாது. அதே மாதிரி ஃபாத்தியா சூரா ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அவரு வந்து ஃபாத்தியாவுடைய சூரா சரியா தெரியாம தவறாக ஓதக்கூடிய அந்த மனிதரை பின்பற்றி தொழக்கூடாது. சரி. அல்லது அவருக்கு என்னது தெரியல, அந்த சூறால தெரியல, அப்படிப்பட்டவரை பின்பற்றி தொழக்கூடாது. அது மாதிரி வாய் பேசாத ஊமையை பின்பற்றி தொழக்கூடாது. அதே மாதிரி அதாவது சில விஷயங்களை தவறு விடுறாரு. தா, சா, என்ன இப்போ இதில் வந்து தவறு விடக்கூடிய அந்த மனிதராக இருக்கிறார். அவரை பின்பற்றி கூட தொழக்கூடாது. அதாவது எழுத்துக்கள்ல உச்சரிப்பை தெரிஞ்ச தவறு விடுறார். உச்சரிப்புல தவறு விடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது இடம் வரும்போது நம்ம அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோம். அதே மாதிரி இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் பின்னால் நம்ம தொழக்கூடாதுன்னு சொன்னோம். பார்த்தா என்ன தெரியுது? தொழுது முடிச்சவங்கள பார்த்தா தொலை வச்ச இமாம்கள் இவர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தெரியுது. உதாரணமா வெளிப்படையான நஜிஸ் கொண்டவர், இல்லை பைத்தியக்காரர், காஃபிரா இருக்காரு, பைத்தியம் இல்லை காஃபிர், அல்லது பெண்மணியா இருக்கிறாங்க, அல்லது ஃபாத்தியா சூரா தெரியாத ஒருத்தர், இல்லை தவறுதலாக ஓதக்கூடியவர், ஊமை, அந்த அரத்த சகு அல் சகுஞ்சனம்ல அந்த வார்த்தைகளில் தவறு, அந்த எழுத்துக்களை மாற்றி ஓதக்கூடியவர், அந்த விஷயத்த அந்த இடத்துல வரும்போது நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ எனக்கு கண்டிப்பாக தொழுகையை மீட்டி தொழணும். இவங்க என்ன செய்யணும்? பின்னாடி தொழுதவங்க தொழுகை மீட்டி தொழணும். அதே நேரத்தில் நஜீஸு, மறைவான நஜீஸ் தெரியல, தொழுக முடிகிற வரைக்கும் தெரியல, மறைவான நஜீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்கே தொழுது முடிச்சவனா அதை திருப்பி தொழ தேவையில்லை. அது மாதிரி என்னது, தொழுது முடிச்சவனும் தெரியுது அவர் முஹதிஸா இருக்கிறாரு, அதாவது உது இல்லாமல் ஹதஸில் வந்து எப்போ ஒழுவோடு இருக்கக்கூடிய மனுஷர்,
அதே நினப்பில் வந்து தொலை வச்சிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆஹா உதுவோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொழுவு முடிச்ச உடனே. அப்போ பின்னாடி இருக்கவங்க நிச்சய தேவையில்லை, தொலை தேவையில்லை. ஆனால் அவர் நிச்சயம் தொழுது கொள்வார், தொழுகை மீட்டிக் கொள்வார். இதே ஜும்மானா ஜும்மாவுடைய விஷயத்துல அவர் அல்லாத 40 பேர் இருக்காங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவரை கொண்டு தான் 40 பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னா இப்போ என்ன செய்யணும், ஜும்மாவை திருப்பி மீட்டி தொழுது வாஜிபாயது. சரி, பாருங்க கிதாபுடைய இபாரத் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், நமக்கு எளிதாக விளங்கக்கூடியதாக இருக்கும். சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர், அதாவது நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இபாரத்தை பார்ப்போங்க. அதாவது இங்கே என்ன சொல்ல வந்தோம், முதல்ல இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இமாமத்துடைய விஷயங்கள் தான் பேசப்படுது. இமாமுக்கு யார் தகுதிங்கிற விஷயத்த சொன்னோம். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த தகுதியுடையவங்களாக இருந்தாங்கன்னா ஒருத்தரை முற்படுத்தப்படும். அதாவது இந்த அரிசி ஒருத்தர் அக்கரா அஃப்கா இப்படி இருந்தாருன்னா யார் தகுதியானவங்களோ அவங்கள முற்படுத்துவோம். சரி, இப்போ 2 பேரும் ஒரே நல்ல சரியா சமமாக இருக்காங்க. என்ன பாருங்க, ஃபைனிஸ்தவையா ஒத்தஷாஹா உக்ரியா. ஃபைனிஸ்தவையா ஒரே தகுதி கொண்ட இருவர் சமமாக இருந்தால், ஒத்தஷாஹா அவர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கிறது, வாக்குவாதம் செய்கிறார்கள், அதாவது நாங்கள் தொலை வைக்க போங்கிற ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா உக்ரியா சீட்டுக்குலுக்கி போடப்படும். அப்போ 2 அஃப்காஹா இருக்கிறாங்க, 2ல யாரையும் என்ன செய்ய முடியாது, ஒருத்தரை விட்டு ஒருத்தரை முற்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்யும், சீட்டுக்குலுக்கி போட்டு யாரு பேர் உழுதோ அவங்கள என்ன செய்ய முற்படுத்தப்படும். இமாமுல் மஸ்ஜிதி சாக்கினுல் பைத்தி வலோபி இஜாரத்தின், மஸ்ஜிதுடைய இமாமும் இன்னும் வீட்டில் வசிக்கக்கூடியவரும், வலோபி இஜாரத்தின் அவர் வாடகைக்கு அந்த வீடை பிடிச்சு வசித்து கொண்டிருந்தாலும் சரி, முகத்தமானி அலல் அஃப்கஹி வமா பாதஹு இருவரும் முற்படுத்தப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அலல் அஃப்கஹி அஃப்கஹை விட, வமா பாதஹு அதற்கு பின்னால் யார் ஒரு இருக்கின்றார்களோ அவருடைய எல்லாம் விட. வமா பாதஹுனா எந்த ஒன்று அதற்கு பிறகு இருக்கிறது. உதாரணமாக அஃப்கஹுக்கு அடுத்து அக்ரா இருக்குது, அக்ராக்கு அடுத்து அவுரா இருக்குது, அக்தம் ஃபில் ஹிஜ்ரா மாதிரி, அசன் ஃபில் இஸ்லாம் இது மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு பிறகு அல் அஃப்கஹ் அஃப்கஹின் மீது என்ன செய்வாங்க, இவர் 2 பேரும் முற்படுத்தப்படுவாங்கன்னு சொன்னால் மற்றவங்களும் அடுத்த கேட்டகரி தான். ஒம்மா பாதோ அதுக்கு அடுத்து எந்த ஒன்று இருக்கின்றதோ அதை விட அதன் மீது இவர்கள் இருவரும் முற்படுத்தப்படுவார்கள். வலகுமா தக்தீமு மன் அராத, வலகுமா அவர்கள் இருவருக்கும் இஷ்டம் இருக்கிறது, தக்தீமு முற்படுத்துவதற்கு மன் அராதா யாரை அவர்கள் இருவரும் நாடுகின்றார்களோ அவர்களை முற்படுத்துவதற்கு 2 பேருக்குமே என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது, 2 பேருக்குமே என்ன இருக்குது, விருப்பம் இருக்கிறது, இஷ்டம் இருக்கிறது. வ சுல்தானு வல் ஆலா ஃபல் ஆலா மினல் குலாத்தி வல் உலாத்தி. வ சுல்தான் இன்னும் சுல்தானாக இருக்கிறார். வல அலா ஃபல் அலா மினல் குதாத்தி வல் உலாத்தி. குதாத்னா காதி, அதாவது தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள். உலாத்னா வாலி, அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. வாலியாக இருக்கட்டும் காதியாக இருக்கட்டும், இவர்களிலிருந்து அதாவது முந்தியவர்கள் முதலாவது முற்படுத்தப்படுவார்கள், அடுத்துள்ளவங்க அடுத்து உள்ளதில் முற்படுத்தப்படுவாங்க. அடுத்துள்ளவங்க அதுக்கு அடுத்த கட்டம். சுல்தானு சுல்தானாக முற்படுத்தப்படுவார். வல்ல அலா ஃபல் அலா அதாவது தகுதிக்கேற்ப முதலாம் தரமானவர், அதுக்கு அடுத்த தரம் உள்ளவர். மினல் குதாத்தி அதாவது போஸ்டிங்கில் உயர் போஸ்டிங்கில் உள்ள நபர்கள் மினல் குதாத்தி காதியிலிருந்தும், இன்னும் உலாத்து வாலி அதாவது பொறுப்புதாரியிலிருந்தும் முற்படுத்தப்படுவார்கள். யுகத்தமூன அல சாக்கினி இவர்கள் இந்த குதாத்து உலாத்தெல்லாம் யுகத்தமூன் முற்படுத்தப்படுவார்கள். அல சாக்கினி வீட்டில் வசிக்கக்கூடியவரை விட, இமாமில் மஸ்ஜிதி பள்ளியினுடைய இமாமை விட, வகைரிஹிமா அவங்க அல்லாத மற்றவர்களை விட, மற்ற வகைரிஹிமான் அதெல்லாம் மற்றவங்கள விட நினைச்சுவாங்க இவர்கள் முற்படுத்தப்படுவார்கள். இவங்க நினைச்சுவாங்க எல்லாத்தையும் விட இவங்க தான் நினைச்சுப்பாங்க குறிப்பாக முற்படுத்தப்படுவாங்கிறது. உதாரணமாக அவங்க என்ன செய்யறாங்க, இவங்களை விட நம்ம சொன்ன தகுதியில் சில இது உதாரணமா அவர்களை கூட குறைவராக இருக்கு, அவராக இருக்காரு அப்படின்னு கூட அவங்கள தான் முற்படுத்தப்படும். அப்போ அந்த நிலையில பார்த்தினது அவர்கள் முற்படுத்தப்படுவார்கள். சுல்தானா இருந்தால் சுல்தான் தான், மற்றவங்க அவங்களுடைய தகுதிக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங், 2வது போஸ்டிங், துணை ஜட்ஜி, இப்படி நீதிபதி, துணை நீதி, இப்படி இந்த இதை வச்சு அவங்க என்ன செய்யப்படுவாங்க, இமாமத்துக்கு முற்படுத்தப்படுவாங்க. யுகத்தமு ஹாதிருன் ஹாதிராக இருக்கக்கூடியவர் முற்படுத்தப்படுவார். வஹுருன் சுதந்திரமானவர் முற்படுத்தப்படுவார். அதுலுன் நீதமானவர் முற்படுத்தப்படுவார். வபாலிகுன் வயதுக்கு வந்தவர் முற்படுத்தப்படுவார். அலா முசாஃபிரின் அப்போ ஹாதிராக இருக்கக்கூடியவர் முசாஃபிரின் மீது முற்படுத்தப்படுவார். முசாஃபிரும் இருக்காரு, ஹாதிரும் இருக்கிறார். அப்போ ஹாதிர் தான் முற்படுத்தப்படுவார். ஓ அப்தின் ஹுர்ராக இருக்கக்கூடியவர்
சுதந்திரமானவன் இருக்கக்கூடியவர் அப்து அடிமையின் மீது முற்படுத்தப்படுவார். அதுலும் நீதமாக இருக்கக்கூடியவர் ஃபாசிகின் பாவியின் மீது முற்படுத்தப்படுவார். சபியின் பாலிகா இருக்கக்கூடியவர் சபியின் மீது முற்படுத்தப்படுவார். ஹாதிலா இருக்கக்கூடியவர் முசாஃபிரின் மீதும், சுதந்திரமாக இருக்கக்கூடியவர் அடிமையின் மீதும், நீதமாக இருக்கக்கூடியவர் பாவியின் மீதும், சிறுவராக இருக்கக்கூடியவர் பெரியவராக இருக்கக்கூடியவர் சிறுவரின் மீதும் முற்படுத்தப்படுவார். அதான் அலா முசாஃபிரின் மீதும், அப்தின் அடிமையின் மீதும், ஃபாசிகின் பாவியின் மீதும், சபியின் சிறுவரின் மீதும் முற்படுத்தப்படுவார்கள். வயின் கானு அஃப்கஹ, அவர்கள் அஃப்கஹாக இருந்தால். வயின் கானு அஃப்கஹானா இந்த ஹாதிரா இருக்கட்டும், ஹுர்ரா இருக்கட்டும், அதிலா இருக்கட்டும், பாலிகா இருக்கட்டும், அஃப்கஹாக இருக்கணும். ஃபிக்ஹ்ல தெரிஞ்சவங்க, பாபு சலாத்து தொழுகையுடைய விஷயங்களை சட்டங்களை தெரிந்தவர்களாக இருந்தால் அவங்க தான் நிச்சயம் முற்படுத்தப்படுவாங்க. அப்போ அவங்களோட இவங்க இருந்தாங்கன்னு சொன்னா இவங்களும் நிச்சயவாங்க முற்படுத்தப்படுறது. சரி, ஒயின் கானு அஃப்கஹ் அப்படின்னா இவர்கள் ஃபகீஹாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் அஃப்கஹாக இருந்தாலும் சரி, முசாஃபிரா இருக்கட்டும், அப்தா இருக்கட்டும், ஃபாசிக்கா இருக்கட்டும், சபியா இருக்கட்டும், இவர்கள் அஃப்கஹாக இருந்தாலும் சரியே யார் முற்படுத்தப்படுவார்? ஹாதிர், ஹுர், அதில், பாலிக். சுதந்திரமானவர், ஹாதிரானவர், நீதமானவர், பாலிகானவர் தான் முற்படுத்தப்படுவார். சரி, வல் பசீர் வல் அமா சவாவுன், கண் தெரிந்தவரும் கண் தெரியாதவரும் சமம் தான். அதில் என்னது, யார் எதில் முந்துறாங்களோ அவங்கள என்னது அஃப்கஹ் இந்த மாதிரி அதை பொறுத்து அதில் முற்படுத்தப்படுவாங்க. இதில் கண்ணு தெரியுது தெரியலைங்கிறது இது ஒரு காரணமாக சொல்லப்பட மாட்டாது. சரி, அடுத்து ويكره أن يؤم قوما يكرهه أكثرهم بسبب شرعي. ويكره மக்ரூஹாக்கப்படும் أن يؤم قوما, ஒரு கூட்டத்திற்கு இமாமத் செய்வது என்பது, ஒரு கூட்டத்திற்கு இமாமத் செய்வது, யக்ரஹுஹு அவர்கள் அவரை அந்த மனிதரை வெறுக்கும் நிலையிலே, அக்ஸருஹும் அவர்களில் அதிகமான பேர், யக்ரஹுஹு அக்ஸருஹும்னா அவர்களில் அதிகமான பேர், அவர்களில் மிக அதிகமானவர்கள் அந்த இமாம செய்யக்கூடியவரை வெறுக்கக்கூடிய நிலையில் ஒரு கூட்டத்திற்கு இமாம செய்வது என்பது மக்ரூஹாக்கப்படும். பி சபபின் ஷரஇயின், ஷரியத்துடைய காரணத்தினால, சும்மா ஏதோ காரணத்தினால இல்லை, மாறாக ஷரியத்துடைய காரணத்தினால என்ன செய்றாங்க, வெறுக்கிறாங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன செய்யணும், அவங்க ஷரியத்துடைய காரணத்தினால என்ன செய்றாங்க, வெறுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மக்ரூஹுங்கிறது மக்ரூஹே தன்சி, மறுக்கிறதுங்கிறது ஏன்னா ஒரு ஷரியத்துடைய விஷயத்தினால, உதாரணமாக ஒரு அநியாயம் செய்யக்கூடிய வாலியாக இருக்கிறான், அநியாயம் செய்யக்கூடிய வாலி, அதாவது அநியாயம் செய்யக்கூடிய அதிகாரி, அல்லது எப்படி இமாமத்து தொழுகையுடைய இமாமத்தின் ரொம்ப என்ன செய்கிறான், அதாவது ரொம்ப நேரம் நீட்டி ரொம்ப இழுத்து நீட்டி தொலை வைக்கக்கூடியவராக இருக்கிறான். அதே மாதிரி நஜாசத்தை விட்டு கொஞ்சம் பக்குவம் இல்லாதவனா இருக்கிறான், அப்படிப்பட்ட ஆள். அல்லது தொழுகையுடைய அந்த நிலையே மாற்றிடுறான், தொலை வைக்கும் போது தொழுகையினுடைய ஷக்கிலே அந்த ஹையத்தே எனது மாறுது அந்த மாதிரி. அல்லது இந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், கொஞ்சம் கேவலமான வாழ்க்கை, ரொம்ப ஒரு இழிவான வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கான், அல்லது பாவித்தனமான வாழ்க்கையை செயல்பட்டு கொண்டிருக்கான், பாவத்தில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான், பாவித்தனமான வாழ்க்கை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நேரத்தில் என்ன செய்யலாம். அப்போ இப்படிப்பட்டவங்கள மக்கள் கொஞ்சம் லேசாக வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் இவருடைய இமாமத், இப்படிப்பட்ட நிலையில் ஒரு இமாமத் செய்கிறது இருக்க இது மக்ரூஹாக்கப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ அதுதான் மக்ரூஹ் பிசபின் ஷரஈன். வலா யஜூசுல் இக்திதாவு பி காஃபிரின் வலா மஜ்னூனின். அது மாதிரி இக்திதா செய்கிறது யார, காஃபிரை கொண்டு பின்னாடி தொழுவது. காஃபிர்னா என்னது, காஃபிர் எப்படா தொழுவோம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக திம்மியாக இருக்கான், திம்மியில் இருக்கான், அவன் என்ன செய்யறான், முஸ்லீம் மாதிரியே இருக்கிறான். நான் பார்த்து அபுலூலுங்கிறவன் என்ன செஞ்சான், அது உமர் ரதியல்லாஹு அவங்க பின்னாடி நின்று என்ன செஞ்சான், உமர் ரதியல்லாஹு அவங்கள கொலை செஞ்சு பார்த்தோம். பள்ளிக்கு தொழுக அந்த மாதிரி தான் அந்த அந்த விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம், விளங்கியிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்போ என்னென்னா, அப்போ திம்மி காஃபிராக இருந்து முஸ்லீம் மாதிரி நிற்கிறான், நின்று தொலை வைக்கிறான். அப்போ அதுக்கப்புறம் நினைச்சிடான், ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறான் அவன் காஃபிருங்கிறது தெரியுது. இப்போ என்னது, அந்த இக்திதாங்கிறது கூடாது. வலா மஜ்னூன் பைத்தியக்காரன், வலா முஹ்திசின், இங்கே வலா முஹ்திசின் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, இது இங்கே வரக்கூடாது, வர தேவையில்லை. ஏன்னா மற்ற உம்தாவுடைய மற்ற நுஸ்காக்களில், மற்ற கிதாபுகளில், மற்ற இப்போ பிரிண்டில் பார்த்தோன்னு சொன்னால் இங்கே முஹ்திசின் என்பது, வலா முஹ்திசின் என்பது இந்த வார்த்தை கிடையாது. இங்கே வலா முஹ்திஸுங்கிறது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகி வந்திருக்குது. ஏன்னு சொன்னால் பின்னாடி முஹ்திஸுடைய ஒரு சட்டம் வருது,
அதனால முஹதீஸ் என்று ஒருத்தருக்கு தெரியாம தொழுதுட்டாருன்னு சொன்னா அது ஒரு சட்டமே வேற. அந்த சட்டத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் இல்லா இஸ்திஸ்னா பண்ணி கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை கொண்டு வராங்க. அதனால இங்க இந்த வலா முஹதிஸ்னுங்கிற வார்த்தை கிடையாது. வலா முஹதிஸ்ன்னு வராது. வலா மஜ்னூனின், அதுக்கப்புறம் வலா தி நஜாசத்தின். வலா தி நஜாசத்தின் லாஹிரத்தின்ங்கிற சில கிதாப்ல வருது. வலா தி நஜாசத்தின், வலா தி நஜாசத்தின், நஜாசத்துடையவன், நஜாசத்து இருக்கக்கூடிய நஜாசத்துடையவன் சொல்ல வைக்கிறான். வலா ரஜுலின் வஹுன்சா, அதே மாதிரி வலா ரஜுலின் வஹுன்சா, அதே மாதிரி ஒரு ஆண், அதே மாதிரி ஒரு ஹுன்சா, அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பாலினம் இருக்காங்களே. அபி இம்ராத்தின், ஒரு பெண்ணுக்கு பின்னாடி தொழுகிறது. அப்போ என்னது, இக்திதாவு ரஜுலின் ஹுன்சா, ஹுன்சா இன்னும் ரஜுலினுடைய பின்பற்றுதல், இம்ராத்தின் ஒரு பெண்ணை கொண்டு இக்திதா செய்தல் என்பது கூடாது. வலாமை யஹ்ஃபது அல் ஃபாத்திஹத்த, எவர் ஃபாத்திஹாவை மன்னம் செய்திருக்கிறாரோ, பிமை யுஹில்லு பி ஹர்ஃபி மின்ஹா, அதிலிருந்து ஹர்ஃப்களை கொண்டு இடையூறாக இருக்கக்கூடிய மனிதர். பிமை யுஹிலுனா யாருக்கு இடைஞ்சூறாக இருக்குதோ, இடையூறாக இருக்குதோ, ஓதுறதுல கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்குதோ, அப்படிப்பட்ட அதில் ஹரிஃபின், அதிலிருந்து ஹரிஃபுகளை கொண்டு இலை எழுத்துக்களை கொண்டு என்னது உச்சரிக்கிற விஷயத்திலையும் சரி அல்லது ஓதுற விஷயத்திலையும் சிரமம் இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவருக்கு ஏன்னா அப்படிப்பட்டவர் வந்து யாரை, அப்படிப்பட்டவரை பின்பற்றி யார் தொழுறா, பாத்தியாவை நன்கு மனனம் செய்தவர் தொழுதால் கூடாது. அது மாதிரி அவு பி அஹ்ரச, அல்லது ஊமையை கொண்டு பின்பற்றினால் கூடாது. அவ் அறத்த அவ் அல்சக, அறத்தன என்ன செய்யறது, எழுத்த மாத்தி மாத்தி ஓதுறது, எழுத்த மாத்தி ஓதுறது. எழுத்த மாத்தி ஓதுறது என்னது, ஷீன சீன ஐனா கைனா மாத்துறது, அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு ஓதுறது. அப்படிப்பட்ட ஓதுறது வந்து ஓதுனாருன்னு சொன்னா தொழுக கூடாது. அது மாதிரி அந்த மாதிரி எழுத்துக்களை மாத்தி மாத்தி ஓதுறது, அதாவது என்ன சொல்றது, உதாரணமா அந்த ஐன் இடத்துல கைன், அதாவது சீன் இடத்துல வேற மாதிரி எழுத்து உச்சரிப்பே வித்தியாசமா வருது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நிறைய இந்த மாதிரி நடக்கும். அந்த எழுத்துக்கள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படுறது. உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அப்ப அறத் என்று சொல்றது யாருக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா, சொல்றாங்களா அறத், அதாவது அறத் அப்படின்னா சாவை கொண்டு சேர்க்கிறவன், ஷத்து, அதாவது முசன்னாத்தின் முஷத்தத்தின்னு சொல்லுவாங்க. உதாரணமா அதாவது இபுதால் மாற்றி ஓதுறது, இதுகாம் தேவையில்லாம சம்மந்தம் இல்லாமல் இதுகாம் செய்யறது. எந்த இடத்துல இதுகாம் செய்யணுமோ அந்த இடத்துல இதுகாம் செய்யாம என்ன செய்யறது, வேற இடத்துல செய்யறது. உதாரணமா முஸ்தகீம் அப்படிங்கிறது வரணும். முஸ்தகீம் அப்படிங்கிறதுல அப்ப இந்த இடத்துல முஸ்தகீம், முஸ்தகீம் அப்படிங்கிற மாதிரி சீனை முஷத்ததா வச்சு வரல, முஸ்தகீம் அப்படிங்கிற மாதிரி முஸ்தகீம் வரணும். அந்த இடத்துல சீன் என்ன செய்யறாரு, சத்து வச்சு ஓதுறாரு. முசன்னாத்தி முஷத்தத்தின்னா சத்தை வச்சு ஓதுறது, இல்லை முஸ்தகீம் சாவை சொல்லி சொல்றது என்ன. அதே மாதிரி இதுகாம் இல்லாம மாற்றாம இதுகாம் செய்யறது, இன்னும் மாற்றி இதுகாம் செய்யறது, இன்னொன்னு மாற்றாம இதுகாம் செய்யறது. உதாரணம் லாம்ல சத்து கொடுக்கறது என்ன, அல்லது காஃப்ல என்ன செய்யறது சத்து மாலிக்கி, மாலிக்கி இதெல்லாம் வந்து என்னது, இது சொன்னா பிரச்சனை இல்லை. அதாவது இது இந்த இதுகாம் மாற்றாம இதுகாம் செய்யறாருன்னா அது தப்பு கிடையாது. மாற்றி இதுகாம் செய்யறாரு அது தப்பு. மாலிக்கி அப்படிங்கிறாரு, அதில் செய்யும்போது கீ இக்குங்கிற சொல்ற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் முஸ்தகீம் அப்படி முஸ்தகீம் அப்படின்னாருன்னா அங்கே தொழுக முடியும், ஏன்னா மாத்துறாரு, அங்கே என்ன செய்யறாரு, இப்தால் ஏற்படுது. அது மாதிரி அல்சக், அல்சக்னா என்ன, சாவை சேர்க்கறது, அதாவது ஒரு ஹர்ஃபை இன்னொரு ஹர்ஃபா மாத்திடுறது. உதாரணமாக சீனுடைய இடத்துல கைனுடைய இடத்துல என்ன, ராவுடைய இடத்துல சீனையோ கைனையோ உச்சரிக்கிறது. எப்படி முஸ்தகீம், சீன் சாக்கு பதிலாக, அதாவது சீனுக்கு பதிலாக சா வச்சுரு முஸ்தகீம் சொல்லுது. அதில் கைரில் மகளூபின்னு சொல்லிட்டு அந்த கைனை கொண்டு வர்றது. ஆமா, பாத்திலான இடத்துல இதுகாம, அதாவது இதுகாம் வந்து எப்படி செய்யறது, எந்த இடத்துல இதுகாம் வந்து பாத்திலோ அந்த இடத்துல இதுகாம செய்யறது என்ன, அதே மாதிரி மாத்துறது, இந்த மாதிரி செய்யறது. அப்போ இந்த மாதிரி பண்றதுலாம் என்னது, அல்தக் அரத் அல்சக் இந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்ய முடியாது. அது சொல்லுவாங்கள்ல, அதாவது இதே லைட்டான சா உச்சரிப்பு இருக்குது ஏன்னா அது பிரச்சனை இல்லை. அதாவது தெளிவில்லாமல் ஓதுறாரு, கொஞ்சம் தெளிவில்லாமல் வர, அப்போ பிரச்சனை இல்லை. அங்கே எப்படி வந்து அறத்தில் வந்து மாற்றாமல் இதுகாம் செஞ்சா கூடிருன்னு சொன்னோம். இங்கே வந்து அல்சகலை வந்து என்ன, அதாவது எழுத்து தெளிவில்லாமல் உச்சரிக்கிறார், எழுத்து மாத்திரம் சொல்ல, அந்த ரே வந்து கொஞ்சம் அதாவது தெளிவில்லாமல் இருக்கு. இப்படிப்பட்டவராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதான் சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவர் பின்னாடி என்ன செய்யக்கூடாது,
அல்சக பின்னாடி, அரத்து பின்னாடி, அஹ்ரஸ் ஊமை பின்னாடி, அதான் சொன்னாங்க. வலா ரஜுலின் வஹுன்சா பி இம்ராத்தின், ஒரு ஆணோ அல்லது ஒரு, அதாவது நடுப்பாலினம், அதாவது ஆண் பெண் இல்லாத அலியையோ என்ன செய்யறது, ஒரு பெண்ணை கொண்டு பின்பற்றுதல், பெண்ணுடைய இமாமத்தில் இவங்களுடைய தொழுதா கூடாது. அதே மாதிரி யார் வந்து ஃபாத்தியா நல்லா ஓதுறாங்களோ, மனநம் செய்திருக்காங்களோ, அவர் யாரை பின்பற்றுறது, எழுத்துக்கள் சரியா உச்சரிப்பு இல்லாதவர், ஊமையா இருக்கிறாரு, அல்லது அறத்து எழுத்துக்களை மாற்றி ஓதுறாரு இதுகாமோட. ஏன்னா அதே மாதிரி அல்சகு, அதாவது சாவ மாத்துறாரு, கைனா மாத்துறாரு, அந்த மாதிரி எழுத்தை மாற்றி ஓதுறாரு, இப்படிப்பட்டவர். ஃபைன் லஹர பாத சலாத்தி, இப்போ அவர் தொழுகைக்கு பின்னால் வெளிப்பட்டால், ஃபைன் லஹர பாத சலாத், தொழுகைக்கு பின்னால் வெளியானால், அன்ன இமாமஹு, அவருடைய இமாம், இவர் எவர் பின்னாடி தொழுதால் அந்த இமாம் இருக்கார, வாஹிது மின் ஹாவுலாய், இந்த மக்கள்ல இருந்து ஒருத்தராக இருக்கார், இவர்கள்ல இருந்து அல்சகு, அரத்து, அஹ்ரஸு, இந்த மாதிரி இந்த கூட்டத்திலிருந்து ஹுன்சா, இம்ராத், இந்த மாதிரி கூட்டத்திலிருந்து ஒருவராக இருந்தாலும் சொன்னா லசிமஹுல் யாதத்து, திருப்பி தொழுறதுங்கிறது வாஜிபாயிரும். தொழுகைய மீட்டி தொழுது வாஜிபு. தொழுது முடிச்சவன பார்க்கிறாரு, பார்க்கும்போது இந்த நபர்கள் யாராவது காஃபிரோ இல்லை மஜ்னூனோ, அதே மாதிரி நஜாசத்து லாஹிரத்து உள்ளவரோ, அல்லது வந்து ஒரு ஆண் அல்லது ஹுன்சா, இவர்கள் வந்து ஒரு பெண்ணை பின்பற்றி தொழுதாக இவங்களுக்கு தெரியுது, இப்படிப்பட்ட நிலையா இருந்தா யாதா திரும்ப தொழ வேண்டியது அவசியமாயிரும். சரி. இல்லா இதா கான அலைஹி நஜாசத்துன் ஹஃபியத்துன், இப்போ அந்த தொலை வைக்கக்கூடியவர் மீது ஒரு நஜாசத்து ஹஃபியா, மறைவான நஜிஸ் இருந்துச்சு, அது தெரியல, தொழுகும் போது தெரியல, தொழுதுக்கு பிறகுதான் தெரியுது, அப்படி மறைவான நஜிஸ் இருந்தால் யாதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தொழக்கூடியவங்களுக்கு, அவரை பின்பற்றி தொழுவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு யாதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நஜாசத்து ஹஃபியாவா இருக்கு. அதனால நஜாசத்து லாஹிரானா என்னது கண்டிப்பா செஞ்சாகணும். நஜாசத்து ஹஃபியாங்கிறதுனால அங்க செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவு கான முஹ்திசன் ஃபி கைரில் ஜுமாத்தி, அல்லது ஜும்மா அல்லாத தொழுகை, அதாவது 5 வக்து தொழுகை இருக்குது, அதுல எப்படி இருக்கான், ஜும்மா அல்லாத தொழுகையில் அவன் முஹ்திஸா இருக்கிறான், முஹ்திஸா இருந்தான், அது தெரியல, அப்போ முஹ்திஸா இருந்ததுனால அவனுக்கு தெரியல. அப்போ இந்த இடத்துல முஹ்திஸா இருந்தான், அவனுக்கு தெரியாதனால திரும்ப அவனுக்கு தெரிய வருது அவர் முஹ்திஸுங்கிற விஷயம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய தேவையில்லை, திரும்ப தொலை தேவையில்லை, ஜும்மா அல்லாத தொழுகையில். சரி. அப்போ ஜும்மாவுடைய தொழுகையில் என்ன, அவு ஃபீஹா, அல்லது ஜும்மாவுடைய தொழுகையில் என்ன செஞ்சா அவன் முஹ்திஸா இருந்தாங்கிற தகவல் வந்துச்சுன்னு சொன்னா வஹுவ ஜாயிதுன் அலல் அர்பஈன், அப்போ ஜும்மாவுடைய தொழுகையில தேவையில்லை. அப்போ எப்போ, வஹுவ ஜாயிதுன் அலல் அர்பஈன், 40 பேரை விட அதிகமான நபராக அந்த நபர் இருந்தால், 40 பேர், அவர் எல்லாமே 40 பேர் இருக்காங்க, அப்போ 40 மீது அதிகரிக்கக்கூடியவராக அந்த இமாம் அந்த நபர் இருந்தால் அப்போ ஜும்மாவில் என்ன செய்ய தேவையில்லை, திரும்ப மீட்டி தொலை தேவையில்லை. ஜும்மா அல்லாத தொழுகையிலும் தேவையில்லை, ஜும்மாவுடைய தொழுகையில 40 விட அதிகமான நபர்களாக, அதுக்கு 40 விட அதிகமான எண்ணிக்கையில் அந்த நபர் இருந்தாலும் சொன்னா, அவர் அல்லாமலே 40 பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா ஜும்மாவிலே என்ன செய்ய தேவையில்லை, மீட்டி தொலை தேவையில்லை. சரி. ஃபைன் கமுலத் பிஹில் அர்பவுன், அந்த நபரை கொண்டுதான், அந்த இமாம் முஹ்திஸா இருக்கிறாரு அல்லது நஜாஸ்தி ஹஃபியா இருக்கிறாரு, அந்த நபரை கொண்டுதான் எனது 40 பூர்த்தி ஆகின்றது என்றால் ஒஜபத்தில் யாதா, எல்லோரும் என்ன செய்யணும், திரும்ப தொலை வேண்டிய அவசியமாகிவிடும். ஜும்மாவை சும்மா எல்லாரும் என்ன செய்யணும், இமாமும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே அதை மீட்ட வேண்டியது வாஜிபாகிவிடும். அப்போ எப்போ இது, ஜும்மாவுடைய தொழுகையில அவரை சேர்க்காம அவரையும் சேர்த்த 40 பேர் கணக்கு வருது, இல்லைங்கன்னா 39 பேர் தான் இருக்காங்க. அப்போ அவர் சேர்ந்தா தான் என்னது அங்கே 40ங்கிற கணக்கு வருதுங்கும் போது அப்போ அவர் அந்த 40க்குள்ள வந்துடுறாரு. அப்போ அவரை கொண்டு தான் அந்த தொழுகை பூர்த்தி ஆகுது, அவருக்கு அந்த தொழுகை கூடாது, அவர் தொழுகையை அவர் மீட்டி தொழ வேண்டிய நிலையில இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை கொண்டுதான் 40 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்யணும், ஜும்மாவை திருப்பி தொழ வேண்டிய அவசியம் ஏற்படும், வாஜிபாயிரும். சரி. ஜும்மால அவர் இல்லாமலே 40 பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் என்ன செய்ய தேவையில்லை, மீட்ட தொலை தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல பின்பற்றக்கூடிய விஷயத்துல இமாமுடைய நிலை, இமாம் எப்படி இருக்கணும், இமாமுடைய நிலை எப்படி இருந்தா இவர் பின்பற்றி தொழுகலாம், இமாம் எப்படி இருந்தா இவர் வந்து திரும்ப தொழ வேண்டிய நிலை ஏற்படும் என்றெல்லாம் விலாவரியாக சொல்லப்பட்டது. அதே போல யாரை பின்பற்றுவது தகுதியானது, யாரை பின்பற்றக்கூடாது என்றதும், இமாம் ஆகின்றவர் மக்கள் வெறுக்கக்கூடிய நிலையில தொலை வைக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது, இவ்வாறு பல விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டது. இன்னும் அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்கள் கூறப்படும். இதில் இமாம் பின்பற்றக்கூடிய விஷயம், அதே மாதிரி இமாமை வந்து இமாமு முக்ததி நிற்கக்கூடிய விஷயங்கள், எப்படி எங்கே நிற்கணும், எங்கே நின்னா அவங்களுக்கு தொழுகை கூடும், இடத்துடைய விஷயம், இவ்வாறு இதனுடைய இமாமத்துடைய சட்டங்கள் தொடர்ந்து வர இருக்கின்றன. அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய விஷயங்களை மனதிலே பதிய வைத்து அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக, இஹ்லாஸையும் தக்வாவையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.